இப்படி தொடர்ந்து எல்லா அதிகாரிகளும் பகைச்சுக்கிட்டாரு. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அல்லது ரிட்டையர்மெண்ட் டைமில் இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் சார்? இப்போவே இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு வெளியே வரணுங்க. இப்போ இதுக்கு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த என்கொயரியில் அதாவது சில விஷயங்கள் நடந்து போச்சு, ஏதோ அன்னைக்கு நீங்கள் ஒரு டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டீங்க, அடுத்தால என்ன பண்ணணும்? இந்த டிபார்ட்மெண்ட்டில் 1,34,000 பேர் இருக்காங்க. இந்த 1,34,000 பேரும் இதே பிரச்சனையில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி அதை அனுசரித்து போகிறாங்க, எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இப்போ மேலதிகாரியை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எஸ்பி அன்னைக்கு சொன்னார் இல்லையா, எல்லாரும் தான் டியூட்டி பார்க்குறாங்க, எல்லாரும் தான் இவ்வளோ கேஸ் போட்டான் அப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு இல்லையா, அது அவங்களோட டியூட்டி தானே. அது மாதிரி பந்தோபஸ்துங்கிறது ஒரு டியூட்டி தானே. பந்தோபஸ்து யார்? எஸ்பியும் தான் பார்க்குறாரு, டிஐஜியும் தான் பார்க்குறாரு. ஏன்னா அந்த குடமுழுக்குக்கு ஏடிஜிபியே போய் பார்த்தாரு பந்தோபஸ்து. அதனால் அது ஒரு காமன் டியூட்டி ஆகிப்போச்சு. இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வடிவமைச்சுக்கணும். அப்படி வடிவமைக்க முடியல அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஏன்னா அது இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கணும். அதே மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல சொல்லிடணும். சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கு இந்த மாதிரி